இனியோட எபிசோட ஹைலைட்டா அபி வீட்டில் உட்காந்து படிச்சுட்டே தான் இருக்கிறா. இன்னொரு பக்கம் அபிநய் என்னவோ வந்துட்டு ஃபோனில் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அபி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கையோட நடுக்கம் வந்து ஆரம்பிச்சிருது. கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால வந்து முடியலை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற அபி வேறு வழி இல்லாமல் ஃபைனலாக அபிநய்க்கு என்னவோ வந்து கால் பண்ணுறாங்க. அபிநய் என்னன்னா ஃபோனே வந்து வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பூரிச்சு போய் தான் இருக்கான். எடுத்து அவன் வந்து அபி சொல்லு அபி, நானே உனக்கு வந்து கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ படிச்சுட்டு இருப்பியா, அதனால தான் வந்து உனக்கு கால் பண்ணல அபி அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் விடு, ஜூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி என்னவோ கேட்கும்போது இப்போவா, இல்லை அபி நானே அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னவோ வந்து அட்வைஸ் பண்ண வர. நம்ம அபி வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கேட்டதுக்கான பதில் சொல்லு, ஜூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசும்போது இப்போ வந்து காசெல்லாம் வந்து ஏறி போச்சு, டிமாண்டு வந்து ரொம்ப அதிகமாக போச்சு அபி அப்படிங்கிற மாதிரி அபிநய் சொல்ல, நான் தான் அவ்வளோ பணம் கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லும்போது அதுக்கு தான் 7-8 பாட்டில் வந்து உங்ககிட்ட கொடுத்தல, இனிமேல் ஏதாவதுன்னா வந்து காசு கொடுத்தா தான் வாங்க முடியும், ஏற்கனவே ரொம்ப டிமாண்டாக போச்சு, லாஸ்ட் டைமே வந்து பைக்கோட ஆர்சி புக்கை வச்சு தான் வந்துட்டு உனக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் என்னவோ வந்து கதையாக வந்து அபிகிட்ட வந்து அள்ளி விட்டுட்டு இருக்கும்போது ஜூஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நான் கேட்டதுக்கான பதில் இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி என்னவோ வந்து கோவப்படும் போது காசு இருந்தால் தான் அபி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயும் என்னன்னா திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து காசு இருந்தால் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கோவப்படும் போது என் சுச்சுவேஷனே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் என்னவோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஃபோனை வை, அப்போ நாளைக்கு நான் வந்து காசு கொடுத்தே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அபி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அதுவும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது அபி அப்படிங்கிற மாதிரி இவன் என்னவோ வந்து பில்டப் பண்ணும்போது அப்போ காசு தந்தால் தான் தருவேங்கிறது முடிவாயிடுச்சுல, இப்போ நாளைக்கே வந்து மணி கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷன் ஆகிட்டு வந்து ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. அபிநய் என்னவோ வந்துட்டு இப்போ தான் நான் விரிச்ச வலையில் வந்து வர ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு வந்து ஒரு பெரிய அஸ்திரத்தை வந்து வீசிட வேண்டிதான், என்னவோ வந்துட்டு ஆர்டர் பண்ணால் கூட இனிமேல் நீ என்கிட்ட வந்து அடிமையாக தானே இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து சந்தோஷமாக இருக்காப்ல. காலேஜில் வெண்ணிலா ஒரு பக்கமும் சூர்யா ஒரு பக்கமும் வந்துகிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து வெண்ணிலா வந்து பார்த்துறாரு, இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து அவங்க முன்னாடி வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது வந்து துடுப்புச்சீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க வேலையில தான் பழனி வர்றாப்புல. பழனியை கூப்பிட்டுட்டு இவனை வந்து ஒரு காயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னவோ டே மச்சான் பழனி உனே தாண்டா வந்து தேடிக்கிட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிய கத்துற மாதிரி தான் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. வந்த பழனி வந்து ஏற்கனவே நம்ம சூர்யானால வந்து போயிருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இனிமேல் உன்னோட காதல் விஷயத்தில் வந்து என்னை வந்து இன்வால்வ் பண்ணாத, நீ என்னை தேடுற அப்படின்னா ஏதோ வந்து வில்லங்க இருக்குடா, அதனால தயவுசெய்து இனிமேல் இந்த விஷயத்தில் வந்துட்டு நான் உனக்கு எந்த விதத்துலேயும் வந்து உதவி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. சூர்யா என்னவோ வந்துட்டு நான் எதுக்குடா அதெல்லாம் வந்து பண்ண போகிறேன், இனிமேல் வந்து அந்த மாதிரி எந்த உதவியும் வந்து எனக்கு வந்து தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலா என்னவோ வந்து அங்கேருந்து போகிறதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பழனி என்ன சொல்கிறாரு அப்படின்னா லாஸ்ட் டைமே உனக்கு வந்து அடிபட்டுருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது பாவம் அந்த வெண்ணிலா வந்து துடிச்சிட்டு போயிட்டாடா, அதனால வந்து என்னை இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் வெண்ணிலா வந்து அங்கேயே நின்று என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் அதெல்லாம் வந்து தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது ஏன் என்னாச்சு, ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆயிடுச்சா, 2 பேர் சேர்ந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பழனி கேட்கும் போது அதெல்லாம் இல்லைடா, பிடிக்காத பொண்ணு பின்னாடி வந்து எதுக்கு போகணும், அதனால வந்து அதெல்லாம் வந்து விட்டுட்டேன், இப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாடா நம்ம தான் வந்து கட்டினதை வந்து தாலி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க ஒரு ஃபேஷன் கைராக தானே நினச்சிட்டு இருக்காங்க, எதுக்கு பிடிக்காதவங்க பின்னாடி போய் வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணணும், அதனால தான் எல்லாத்தையும் வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், சிவானிக்கு வந்துட்டு ஓகே சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டே நீ அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அவசரப்பட்டுலாம் இல்லைடா, அவங்க தான் வேணான்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ கட்டின தாலி அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கும்போது நம்ம தான் அதை தாலி நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து அவங்க ஏதோ வந்து ஃபேஷன் கயிறு மாதிரி வந்து எடுத்துக்க சொல்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டே தேவையில்லாமல் பிரச்சனைலாம் இருந்து எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்னால் கூட அப்படி என்ன பிரச்சனை பண்ணிவிடுவாங்க, நான் வந்து தாலி கட்டுற அந்த நொடி வரைய வந்துட்டு வெண்ணிலா மட்டும்தான் வந்து நினச்சிட்டு இருக்க போகிறேன், அவங்களே வந்து அதை தாலின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஊரறிய இவங்க தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துப்பேன், அப்படி இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசும்போது சரி அது இருக்கட்டும், நடுவில் வந்து சிவானி எதுக்கடா இதில் வந்து ஷஃபர் ஆகணும், ஊரறிய அவள் மனசில் வந்து ஆசையை வந்து விதைச்சிட்டு எல்லாரும் முன்னாடியே வந்துட்டு அவளை தூக்கி போட்டுனா அவளும் வந்து ஃபீல் பண்ணுவாள் அப்படிங்கிற மாதிரி சிவானிக்காக வந்துட்டு பழனி வந்து பேசும்போது கூட சூர்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏன் ஆசை நிறைவேறணும் இல்லாட்டி சிவானியோட ஆசை நிறைவேறணும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் வந்து ஓகே தானடா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் செல்ஃபிஷான ஒரு டிசிஷன் தான், இருந்தாலும் இதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நன்மை வந்து பயக்க தானே போகுது, ஸோ வெண்ணிலா காலத்தில் வந்து நான் தாலியை கட்டியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா ஆப்வியஸாக வந்து சிவானியும் வந்து விலகி போயிடுவாடா அப்படிங்கிற மாதிரி வந்து குண்டக்க மண்டக்க வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம சூர்யா. எனக்கு ஒன்றுமே வந்து புரியலடா, இப்போ வந்து வெண்ணிலாக்காகவும் காத்திருப்பேங்கிற சிவானிக்கும் ஓகே சொல்கிறேங்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரோட ஆசையாவது நிறைவேறினா வந்து ஓகே தானே, நாளைக்கு காலையில் 8 மணிடா மறந்துடாத, வீட்டில் தான் சிம்பிளாக தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்க போகிறோம், அதனால வந்துட்டு நீ காலையில் வந்துடுடா, உனக்காண்டி நான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பேன், சிவானியோட ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் வச்சு சிம்பிளாக தான் வந்து பண்ணுறோம், அதனால வந்து மறந்துடாத வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு கேட்குற மாதிரி தான் வந்துட்டு சூர்யா இவ்வளோ விஷயங்களையும் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு.
சூர்யா பண்ற வேலையில என்ன சொல்றதுன்னு தெரியாம பழனிசாமியும் சரி ஓகே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம வெண்ணிலா என்னவோ வந்து சொல்லவும் முடியாம வந்து சொல்லாம இருக்கவும் முடியாம அவங்களோட கோபத்தை மட்டும் கண்ணாலேயே வந்து காமிச்சிட்டு அங்கேருந்து என்னவோ வந்து போயிடுறாங்க. கிளாஸ் நடக்குது. அபி வந்து போர்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிளாஸே வந்து சைலண்டாக தான் இருக்குது. சூர்யாவோட பார்வை என்னவோ வந்து வெண்ணிலா பக்கம் போக வெண்ணிலா வந்து சட்டுன்னு வந்து மூஞ்சை வந்து திருப்பிக்கிறாங்க. அப்போ அபி வந்து எழுதுறதை நோட் பண்ண வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, டே தப்பாக எழுதுறாடி அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ரேணுகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஏதோ ஒரு சலசலப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நோட் பண்ணும்போது ரேணுகா வந்து என்னென்னா எந்திரிச்சு சார் தப்பாக எழுதுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் என்னென்னா திரும்பி வந்து போர்டை பார்க்கும்போது அபி வந்துட்டு என்ன தப்பாக எழுதுறா, உனக்கு தெரியாட்டி நான் பண்ணுறது வந்து தப்பாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ தான் வந்து பண்ணும்போது சூர்யா வந்துட்டு என்ன நீ அபி தப்பாக தான் எழுதுற, யூஸ்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுவியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போய் வந்து பிளேஸில் போய் உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னா இதில் என்ன தப்பு இருக்குன்னு யாருக்காவது வந்து தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கிளாஸில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டு பார்க்குறாரு. எல்லாரும் வந்து சைலண்டாக தான் இருக்கிறாங்க. சூர்யா வந்து திரும்ப திரும்ப வந்து கேட்குறாரு யாருக்காவது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ரேணுகா நீ தானே வந்து தப்பை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்ச, உனக்கு வந்து இதில் என்ன தப்புன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தப்புன்னு தெரியுது சார், ஆனால் கரெக்ட் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொன்னது. சரி வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்காவது வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு யாருமே தெரிலன்னு சொன்னோடனே ரேணுகா வந்து வெண்ணிலா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெண்ணிலா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது துளசி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலையில் தான் சார் வெண்ணிலா வந்து சொல்லி கொடுத்தா, ஆனால் கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஒரு பக்கம் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம் வந்து என்னென்னா பியூன் வந்து ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை வந்து லீவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க. இனிமே வாடா நீ ஸ்கூல் தாட்லேயே வந்து இருடா வரும் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யாவோட முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆர்வமாக இருக்கும்போது என்எஸ்எஸ் கேம்பை பற்றி சொல்கிறாரு. 5 days வந்து என்எஸ்எஸ் கேம்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாகிடுறாங்க. எங்கே சார் குழு மணாலி தானே லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்கும்போது வந்து இருக்கும் ஏதாவது வந்து ரிமோட் ஏரியாவுக்கு வந்து போய் அங்கே வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே இருக்க வாட்டர் சோர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ரேணுகா வந்துட்டு இதுக்காக தான் சார் நானும் வந்து வெயிட் பண்ணோம், வெண்ணிலா நீ கூட வந்து ஆசையாக வந்து வெயிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோன்னே சூர்யா என்னன்னா வெண்ணிலா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ரேணுகா வந்து பட்டுன்னு வந்து ஓப்பன் பண்ணோடனே வெண்ணிலா வந்து என்னென்னா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் பிடிக்கும்னு சொன்னேன், எப்போ சொன்னேன், செகண்ட் இயர் வந்து படிக்கும்போது சொன்னேன், இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்னவோ வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூர்யா வந்து போர்டில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து யாருக்குமே வந்து தெரியலையா, சரி நானே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சால்வ் பண்ணுறாரு. இந்த சைடு வந்து அபிகிட்ட அவனோட ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ என்எஸ்எஸ்ல வந்து இருக்க தானே, கண்டிப்பாக இந்த ட்ரிப்புக்கு வந்து வெண்ணிலா வந்து வருவா, லாஸ்ட் டைம் வந்து கலைவாணி மேம் மேரேஜுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, இந்த டைம் வந்துட்டு சூர்யா சாருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வேறு ஆக போகுது, கண்டிப்பாக வந்துட்டு இவளால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நீ வந்து போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அபியோட முழு கோபமும் வந்து வெண்ணிலாவோட பக்கம் திரும்புது. வெண்ணிலாவும் சரிக்கு சமமாக வந்து ஒரு சைடு வந்து கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அன்பு மாமா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு வெண்ணிலா வந்து சீக்கிரட்டாக எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு வீட்டில் வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இந்த டீ சாப்பிட என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார வைக்கிறாரு. என்னடா குட் நியூஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுட்டு இந்த பொண்ணு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து காமிக்கும்போது நல்லா இருக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவா நம்ம சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறான்னா வரதராஜனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொந்தக்கார பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க வந்துட்டு என்ன அந்த ஒன்று விட்டா அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன் வந்து சொன்னோடனே வந்துட்டு ஆமாம் வரதன் தேனி தானே அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அவரோட பொண்ணு தான், நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நான் கல்யாணத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ஓகே சொல்லிக்கலாம், உங்களோட கஷ்டத்தை வந்து போக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் போய் வந்து பொண்ணு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு வந்து என்னென்னா சொல்கிறாரு. சரி முதல்ல வந்து ஜாதகம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட வந்துட்டு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் போய் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பொண்ணு தானே வந்துட்டு கல்யாணம் வரையா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கும் போது அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க, எனக்கும் அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குல்ல, அதனால எதை பற்றியும் வந்து யோசிக்காமல் அந்த பொண்ணை வந்து முதல்ல பேசி முடிக்கிற வழியை வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் கூட வந்துட்டு இவர் வந்து ஜாதகம் எதுவுமே வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம யோசித்த மாதிரி தான் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து என்னென்னா தீவிரமாக களத்தில் வந்து குதிக்கிறாப்புல. அன்பு சிலியன் விஷயத்தில் இந்த விஜய் டைலாக் மாதிரி தான் உங்களை இந்த ஏரியாவோட மாமான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கடுப்பா. இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலா வந்துட்டு வர சொல்லிட்டு என்னவோ வந்து மகாதேவன் சாரும் சாரதா மேமும் வந்து டென்ஷனில் உட்காந்துருக்காங்க. சாரதா மேம் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்ட வந்து நடந்துட்டு இருக்க வேலையில் தான் வந்து வெண்ணிலா வராங்க. என்ன மேம் வந்து கூப்பிட்டீங்களா ஏதாவது வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும்போது வந்துட்டு ஆமாம் கூப்பிட்டேன் சூர்யாவும் கிட்ட ஏதாவது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாரதா மேம் வந்து பேச தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வெண்ணிலா வந்து டபன் பட்டாசு மாதிரி வந்து புரிய ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேம் உங்கள் பையனுக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தமாமே
அதுவும் சிம்பிளாக வந்து வீட்லேயே வைக்கிறீங்களாமே, ஏன் மேம் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஏதாவது பெருசாக வந்து பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே. என்ன மகாதேவன் சார், உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு பையன், அந்த பையனோட என்கரேஜ்மெண்ட்டை இப்படி சிம்பிளாக வச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே மகாதேவன் சார் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடக்கிறதுக்கு எதுக்கும் வந்து எங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட அப்போ வந்து வேடிக்கை பார்ப்பீங்க அப்படி தானே அப்படின்னு சொன்னோன்னே சாரதா மேமும் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமாம், வேடிக்கை தான் வந்து பார்க்குறோம், நீ பண்ணுறதையும் நாங்கள் சேர்த்து தானே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், 2 பேரும் அப்படி தானே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னவோ கோபப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.